நடத்தப்பட்ட நோக்கம் என்னன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கோரிக்கையை போய் சேரணும். தாயுள்ளம் கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துல வக்ஃபு வாரியத்துக்கு உத்தரவிட்டு எங்களுடைய மாவட்ட வக்ஃபு வாரியம் மூலமாக உங்க பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்தணும். ஜனநாயக முறைப்படியும் வக்ஃபு சட்டங்களுக்கு உட்பட்டும் தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலின் மூலமாக புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படணும். இரண்டாவது கோரிக்கை, இப்ப இருக்கக்கூடிய கமருதீன் என்கின்ற முத்தவள்ளியிடமிருந்து வரவு செலவு கணக்கு வழக்குகளை மாவட்ட வக்ஃபு வாரியம் கேட்கணும். அதை எங்களுடைய ஜமாத் வசம் ஒப்படைக்கணும். அதே மாதிரி பள்ளிவாசல்ல எந்த வளர்ச்சியும் செய்யாம எந்த வசதியும் செய்யாம பள்ளிவாசல கிட்டத்தட்ட 25 வருஷமா ரொம்ப மோசமான முறையில வச்சிருக்கிறாரு. எல்லா ஜமாத்தார்களும் அதை நாங்க கேட்டு பல முறை நாங்க கேட்டோம். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதுக்காக வேண்டி அவர்கிட்ட கேட்டாக்க தான் பரம்பரை முத்தவள்ளியனும் தான் சர்வாதிகாரி மாதிரி இதுல நியமிக்கப்பட்டிருக்கணும். இதுல பள்ளி அவரு பள்ளியனும் சொந்தம் கொண்டாடி வராரு. எங்களுடைய ஜமாத்தார்களை இழிவுபடுத்துறாரு, எங்களுடைய ஈமான இழிவுபடுத்துறாரு. அதுக்காக வந்து பள்ளிவாசல்ல மோதினாருங்க, மதரசாயில குமர்காரிகளுக்கு எந்த உதவி சேரல, மார்க்க பணிகளுக்கு எந்த செலவும் செய்யறதில்ல, மார்க்க கல்விக்கு எந்த செலவும் செய்யறதில்ல, கபர்ஸ்தானுக்கு உண்டான கபர்ஸ்தான் பராமரிப்பு இல்ல, பள்ளிவாசல் பராமரிப்பு இல்ல. அதனால இந்த விஷயங்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். அமைதியான முறையில கூடணும், அமைதியான முறையில கலைஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தமிழக முதல்வர் அவர்கள் இதுல ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு அறிவிக்கணும்.